நான் வந்து பள்ளத்தூர் பேரூராட்சி கவுன்சிலராக இருக்கேன். பள்ளத்தூரில் வந்து எங்களோட இடத்துல வந்து இவ்வளோ நாள் வந்து நாங்கள் நெல் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ சக்தி சுவர் ஆலை மூலயமா எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மீட்டிங்கை பற்றி அன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த சக்தி சுவர் ஆலையோட கோத்ரேஜ் அந்த எவ்வளோ தரத்தில் இருந்துச்சு, இப்போ அவங்களோட இதுக்காக எங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சு நம்மளோட பள்ளத்தூரில் வந்து எப்படி நம்ம கரும்பு போடுறதுக்கான வாய்ப்புகளை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அதை அன்றைக்கி அந்த மீட்டிங்கில் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் பல இதை வந்து அவர் சொன்னது எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிடிச்சிருந்ததுனால நாங்கள் நெல் விவசாயத்தை விட்டுட்டு இப்போ திரும்பவும் கரும்பு விவசாயத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் அப்பா பேர் ராஜேந்திரன். அவர் வந்து பழைய விவசாயியாக இருந்தார். பழைய விவசாயியாக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பழைய விவசாயியாக சக்தி சுவரில் கரும்பு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. கரும்பு ஆலையில் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு வரவேற்பு எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தனால, ரெண்டாவது எங்களுக்கு எல்லாமே இந்த கரும்பு விவசாயத்தில் அனைத்துமே அவங்களே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. வரப்பு எடுக்கிறதுலேருந்து களைக்கொல்லி அடிக்கிறதுலேருந்து உரம் போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணித்தரேன்னு சொல்கிறனாலையும், ரெண்டாவது ரொட்டேட்டர்லேருந்து கலப்பை போடுறது, பார் அணைக்கிறது எல்லாமே அவங்களே காரியம் எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தனால எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது இதை பார்க்கையில். ரெண்டாவது எங்களுக்கு வந்து விவசாயத்தில் இல்லாத அந்த கரும்பில் இல்லாத நம்பிக்கை திரும்பவும் எங்களுக்கு வந்த மாதிரி நாங்கள் நினைக்கிறத. இது சக்தி சுவரில் இருக்க அனைத்து அங்கே இருக்க ஏஜிஎம்லேருந்து எல்லாருமே இந்த விவசாயத்தோட இந்த இடத்த வந்து பார்வையிட்டு அதை என்ன பண்ணுனா நம்ம எப்படி எடுக்கலாம்ங்கிற மாதிரி 86 032ங்கிற இந்த கண்ணை வந்து எங்களுக்கு சப்ளை பண்ணியிருந்தாங்க. அது ஈரோடுலேருந்து கொண்டாந்து எங்களுக்கு இறக்கி எல்லாமே அவங்களே இருந்து அவங்களோட டீம் தான் ஃபுல்லாமே எங்களுக்கு இவ்வளோ நாள் விவசாயத்துக்கு இவ்வளோ ஊக்கமாக இருந்தாங்களாங்கிறது தெரியாமல் எங்களுக்கு இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டு அந்த காலத்தையும் எங்களுக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ இதுவாக பண்ணி கொடுத்து எங்களோட விவசாய பூமியை மீண்டும் எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த கன்று வந்து எங்களுக்கு போட்டனால எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரெண்டாவது அது அளவுக்கு நாங்கள் ஈல்டு எடுப்போங்கிற நம்பிக்கை அவங்க எங்களுக்கு கொடுத்தனால கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். இது செம்மை கரும்பு விவசாயம். கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இவங்களோட டீம் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களோட நிலமாக நினச்சதை பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து மிகவும் ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுறதுனால எல்லாமே வந்து பில்லு அடைஞ்சு போயிருந்த வயலை திரும்ப மீண்டும் இதுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கு. இந்த உயிர் வந்து 6 ஏக்கரை நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம். இதுக்கடுத்து இந்த பள்ளத்தூரில் சுற்றி இருக்க மக்களும் இந்த சக்தி சுவரோட இதை வந்து மீண்டும் கொண்டாடணுங்கிற நம்பிக்கையோடு எல்லாரோடையும் கேட்டுக்கிறோம். எல்லா விவசாயிகளாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லோரும் சக்தி சுவருக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட இடத்த காமிங்க. அவங்களே என்னென்ன பண்ணணுங்கிற சொல்லுவாங்க. இதை வந்து நான் பெற்றனால உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குங்கிறத நம்புகிறோம்.